திருப்பத்தூர் ரோட்டரி சங்க சாசன உறுப்பினர் ரொட்டீரியன் புரட்சி அவர்களை மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 48வது கம்பன் விழா நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் கம்பன் புகழை பாடி கவிதை, கட்டுரை, பேச்சு, வினாடி விழா போட்டிகள் நடந்திருக்கிறது. அந்த போட்டிகள் நம்முடைய திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியிலே சிறப்பாக நடைபெற்றது. அந்த போட்டிகளை திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் கி பார்த்திபராஜா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அந்த விழாவிலே கலந்து கொண்டு மாணவர்கள் பரிசு பெற வந்திருக்கிறார்கள். இந்த கம்பன் கழகத்தினுடைய அதற்காக ஏற்பாடு செய்த நம்முடைய கம்பன் கழக தலைவர் மூத்த வழக்கறிஞர் எஸ் பணியன் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கம்பன் கழகத்தினுடைய மிக குறைந்த வயதிலே உள்ள இளைஞராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் தமிழ்ச்செம்மல் பேராசிரியர் ரத்தின நடராஜன் அவர்கள் இளமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் போகிறார். இன்னைக்கு கூட மேஸ்ட்ரோ லைன்ஸ் சங்கத்தில் பதவியேற்பு விழாக்கு போனார். அவர் ஊரில் இருக்கிற நாளே ரொம்ப குறைவு தான். இந்த 2 நாளும் இங்கே தான் இருக்கிறாருன்றது பெரிய அதிசயம். 95 வயதில் இவ்வளோ தூரம் எவ்வளோ ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கம்பன் கழகத்துடைய செயலாளர் முனைவர் ரத்தின நடராஜன் அவர்களை வணங்கி மேற்கொண்டு பேசவிருக்கிறேன். அதில் போல இந்த கம்பன் கழகத்துடைய பொருளாளர், கல்வியாளர் ரொட்டேரியன் KM சுப்பிரமணியம் அவர்களே, இந்த விழாவிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்துடைய கம்பர் படிச்சம்மல் சூரியகுமார் அவர்களே, அதே போல அமைப்பாளர் துரை அவர்களே, மற்றும் இந்த போட்டி பரிசுகளை வழங்க காத்திருக்கின்ற பெரியோர்கள் நிறைய பேர் இன்னும் வரல, வந்து கொண்டிருக்கிறார். மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவரையும் வருகின்ற வரவேற்கிறேன். பேச்சு போட்டிகள் நம்முடைய கம்பன் கழகத்திலே பள்ளி மாணவர்களுக்கு நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் நாம் பள்ளியிலே சில போட்டிகள் நடத்தக்கூடாது என்று அரசுடைய ஆணையை கருதி இப்போது நாம் கல்லூரியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தூயநெஞ்ச கல்லூரியிலே நமக்கு வாய்ப்பளித்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் இன்று வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். இந்த நிகழ்விலே கல்லூரியிலே சிறப்பாக போட்டியை நடத்த அனுமதித்த கல்லூரி நிர்வாகத்துக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கம்பன் கழகத்தில் நாம் 42 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் நம் கம்பன் கழகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய முயற்சியால் நம்முடைய கம்பன் கழகம் இந்த அளவிற்கு 48 ஆண்டுகள் பிரிவு நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறது. மாணவ மணிகள் கண்டிப்பாக பொதுவாக கம்பன் கழக நிகழ்ச்சிகளிலே வயது முதிர்ந்தவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு நாம் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கருதி இந்த போட்டியை நாம் நடத்தி அவர்களை எல்லாம் இங்கு வரவேற்றிருக்கிறோம் என்பதை நம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த விழாவிற்கு நிறைய பேர் பேச வந்திருக்கிறார்கள். அதே போல மாணவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே அனைவரையும், அதே போல இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற கம்பன் கழக உறுப்பினர்கள், ரோட்டரி சங்க நண்பர்கள், லைன்ஸ் சங்க நண்பர்கள் மற்றும் வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் வருக இந்த வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தலைமுறையும் வரவேற்பையும் நல்கிய கம்பன் கழக அமைப்பாளர் ரொட்டேரியன் ஆர் மனோகரன் வழக்கறிஞர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த இனிய நிகழ்வினை தொகுத்து வழங்குமாறு, மாணவர்களின் பரிசளிப்பு விழாவினை மாணவர்களின் பெயரை தொகுத்து வழங்குமாறு தூயநெஞ்ச கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கி பார்த்திபராஜா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பத்தூர் கம்பன் கழகம்
மிக பெருமையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 48வது ஆண்டு கம்பன் திருவிழாவையொட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான பேச்சு, கட்டுரை, கவிதை மற்றும் வினாடி வினா போட்டிகள் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் இனிதே நடைபெற்றது. இந்த போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு இந்த அரங்கத்திலே பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. பேச்சு போட்டியிலும் கவிதை போட்டியிலும் பரிசு பெற்ற மாணவர்கள் தங்களுடைய பேச்சினை, படைப்பினை இந்த அரங்கத்திலே வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக பேச்சு போட்டியில் கம்பன் கவியே கவி என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 3வது இடத்தை பெற்ற வானவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திரியாலம் கல்லூரியினுடைய வேதியியல் துறை மாணவி திருமிகு மெர்சி ஜே அவர்கள் இப்போது நம்முடைய அரங்க மேடையிலே தன்னுடைய 3வது பரிசுக்கான பேச்சினை வழங்க வருகிறார்கள். உங்கள் அனைவருடைய கரவொலியோடு அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறேன். தென்திசை தனி பிறந்து தென்னவன் மனிதவன் நாவலர் பாவலர் நாவில் நற்றனமாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதல் கண் வந்தனங்கள். என் உரையை கேட்க இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடர்கிறேன். நான் இன்று இந்த மேடையில் பேசுவது மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நாம் இன்று எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வெறும் பொருள் சாமானியமானது மட்டுமல்ல, அது சாகாவரம் பெற்ற காவியம். கல்வியில் சிறந்தவர் கம்பர் என்பதை கம்பர் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அப்பேற்பட்ட கம்பரை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கம்பர் வாழ்ந்த காலம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என கூறப்படுகிறது. வான்மீகி வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை இவர் தமிழில் பாடியுள்ளார். இது வெறும் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, இது ஒரு உன்னத மறுபடைப்பு. வான்மீகி வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தமிழில் பாடியுள்ளார். இது வெறும் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, இது ஒரு உன்னத மறுபடைப்பு. வடமொழி பண்பாட்டை தமிழ் மண்ணின் மரபிற்கேற்ப, தமிழ் மக்களின் வாழ்வியலுக்கேற்ப இதை மாற்றி அமைத்துள்ளார். தமிழ் மக்களுக்கேற்ப இதை மாற்றி அமைத்துள்ளார். கம்பரின் வடமொழி தமிழ் மண்ணின் மரபிற்கேற்ப, தமிழ் மக்களின் வாழ்வியலுக்கேற்ப இதை மாற்றி அமைத்துள்ளார். இது வெறும் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, இது ஒரு உன்னத மறுபடைப்பு. கம்பர் கவிதையில் ஓசை நயம் வெள்ளமென பெருக்கெடுத்து பாய்ந்தோடும். கம்பரின் கவிதையில் ஓசை நயம் வெள்ளமென பெருக்கெடுத்து பாய்ந்தோடும். நதியின் அழகை வர்ணிக்கும் போது தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போது அமிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் என கூறி நதி பாய்வதைப் போலவே சொற்களை பாய விட்டுள்ளார். கம்பர் பயன்படுத்திய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. கம்பரின் ராமரோ நாரதரின் தனி பொருளாக இருந்த போதிலும் முழுமையாக மனிதனாக வடிவமைக்கப்பட்டாள். சீதையோ கற்பின் அரசியாகவும் பொறுமையின் சிகரமாகவும் வடிவமைக்கப்பட்டாள். வேடவ குலத்து தலைவனை ராமன் தம்பியாக ஏற்கும் போது குகனோடு ஐவரானம் என்ற வரிகள் கம்பரின் மனித நேயத்தை தெளிவுபடுத்துகிறது. கம்பர் பயன்படுத்தின கதாபாத்திரங்களிலே மிகவும் முருக வைக்கக்கூடிய பாத்திரம் ராவணனின் தம்பி கும்பகர்ணனே ஆவான். ராவணன் செய்வது தவறு என்று அறிந்து ராவணனிடமே நேருக்கு நேர் சொன்னவன் அவன். இருந்தாலும் உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்யக்கூடாது என்று நினைத்து போரில் வீரமரணம் அடைந்தான். அனுமான் சீதையை கண்டு வந்த அனுமான் ராவன் பதற்றமாக இருப்பதை அறிந்து சீதை என்றோ உயிருடல் இருக்கிறாள் என்றோ முதலில் பயன்படுத்தாமல் கண்டேன் கற்பின் கண்ணியை கண்ணால் என்று முதலில் கண்டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ராமனை உயிர்ப்பித்தான். கம்பரின் கவியை கண்ட மகாவித்மான்கள் எல்லாம் கம்பரை தலைமேல் வைத்துக் கொண்டாடினர். யாமறிந்த உழவர்களிலே கம்பரை போல் யாரும் காணோம் என்று மகாகவி பாரதிதாசனும் இப்பூமிக்கு அமுதம் உண்ண வைத்த கம்பரின் கவியே கவி என்று மகாகவி சந்திர பிள்ளையும் கூறியுள்ளார். அன்பானவர்களே, கம்பர் வெறும் கதை சொல்ல வந்தவர் அல்ல. மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும், தீமை எப்படி வெல்லும் நன்மை எப்படி வெல்லும் தீமை எப்படி அழியும் என்பதையும் தன்னுடைய கவியின் மூலம் சொல்லியிருக்கிறார். எனவே தமிழ் உள்ளவரை, தமிழ் மண்ணின் மக்கள் உள்ளவரை, தமிழ் மண்ணின் ஈரம் உள்ளவரை,
கம்பரின் கவியும் கம்பரின் கம்ப ராமாயணம் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. செல்வி மர்சி ஜே அவர்கள் வானவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திரியாலம் கம்பன் கவியே கவி என்னும் தலைப்பிலான பேச்சு போட்டியில் 3வது பரிசு பெற்ற தன்னுடைய உரையை இந்த அரங்கத்திலே வழங்கினார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற செல்வன் வேல்முருகன் 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் திருமிகு வேல்முருகன் அவர்களை தன்னுடைய 2வது பரிசுக்கான பேச்சினை வழங்குமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அன்னை தமிழை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தன்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழே முதற்தமிழே என் மூத்த தமிழே, பைந்தமிழே செந்தமிழே நறுந்தமிழே நற்றமிழே, இசைத்தமிழே நாடகத்தமிழே நாட்டிய தமிழே, மானே மரகதமே தேனே துவிட்டாத திரவியமை, தாயே ஒரு மொழியை அகம்புறம் என 2ஆக பிரித்து 3 எழுத்துக்கள் படைத்து 4 திசைகளிலும் அதன் புகழை பரப்பி 5 இணைகளை கவர்ந்து 8 தொகை நூல்களில் எழுதி நவரசங்களை கலந்து 10 பாட்டில் பாடி 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் என என் தமிழில் ஏராளமானவை இருக்கின்றன. இருந்தும் கம்பனின் கவியே கவி என்று சொல்கின்றோமேயானால் அப்படி கம்பனுடைய கவிதைகள் என்னதான் இருக்கிறது என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போதுதான் கம்பன் தன்னுடைய கவிதைகள் என்ன நுட்பத்தை கையாண்டிருக்கின்றான், என்ன நுணுக்கத்தை அவன் ஒளித்து வைத்திருக்கின்றான், என்ன சிறப்பு அவனுடைய கவிதைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால் கம்பனுடைய கவிதையே கவி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்போதுதான் என கண்பானவர்களே, இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாம் கம்பன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய கவிதைகள் பதிலும் கூறியிருக்கின்றான். அதற்கு ஒரு உதாரணமாக என கண்பானவர்களே, சீதை மிகவும் வருத்தம் கொள்கின்றாள். இன்னும் ராமபிரான் என்னை இன்னும் சந்திக்கவில்லை, ஏன் அவர் இன்னும் வரவில்லை என்று அவள் இனிமேல் நான் உயிர் வாழ வேண்டாம், நான் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி தன் உயிரை விட நுழையும் போது அப்பொழுது அனுமன் ஸ்ரீராம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக சீதையினுடைய உயிரை காப்பாற்றுகிறாள். காப்பாற்றி விட்ட பிறகு சீதை சந்தேகப்படுகின்றாள், வந்திருக்கிறது ராமனுடைய சீடன் தானா என்று அவள் ஐயப்படுகின்றாள். இதை எப்படி நான் நினைப்பது, வந்திருப்பது ராமனுடைய சீடன் தானா என்று அவள் ஐயம் கொள்கின்ற போது அனுமன் சொல்கின்றான், ஐயுறல் வேண்டாம், உளது அடையாளம் ஆரியன் உணர்த்திய வேறு உரையும் உள, அவை நெல்லியம் கனியல் கண்டியாள் நெய்யுறு விளக்கு அணையாய் நினையல் வேறு என்று சொல்கின்றார். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கும்போது இப்பொழுது இந்த சமூகத்துல ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர கணவன் என்ன பண்ணுவாருன்னா, கடைசியா அம்மா இந்த உடையில நீ ரொம்ப அழகா இருக்குமா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு தன் மனைவியை பார்த்து சொல்லும் போது அந்த மனைவிக்கு முகத்திலே ஒரு புன்னகை, அந்த சண்டையும் முடிவுக்கு வந்துவிடும். இதை கம்பன் தன்னுடைய கவிதை எவ்வாறாக அப்பொழுதே கையாண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். ஐயுறல் வேண்டாம், ஐயப்படாதமா, ஆரியன் உணர்த்திய வேறு உரையும் உள்ள, ராமபிரான் என்னை அனுப்பியதற்கான நான் தான் உடைய சீடன் என்பதற்கான உரையும் குறிப்புகளும் என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த குறிப்பான எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு தெரியுமா? நெல்லியம் கனியல் கண்டியால், உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சா கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டிய தேவை இல்லைங்க, ஏன்னா அது வெளிப்படையா தெரியும். அது போல வெளிப்படையா அந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த வரியில சொல்றாரு, நெய்யுறு விளக்கு அணையாய் நினையல் வேறு என்று சொல்கிறார். நெய்யுறு விளக்கு அணையாய், அதாவது ஒரு தூய விளக்கு எரிய தூய நெய்யை விட்டு எரியும் போது பிரகாசமாக எரியுமே அந்த விளக்கு, அது போல பிரகாசமான முகத்தை உடைய சீதையே என்று அந்த ஐயப்பட்டு கொண்டிருக்கின்ற சீதைக்கு அந்த வார்த்தையை அனுமன் சொல்லும் போது அவருடைய ஐயம் மாறுகின்றது. நீ நினையல் வேண்டாம் என்று அனுமன் சொல்கின்றார். கம்ப ராமாயணத்திலே அனுமன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அதே வால்மீகி ராமாயணத்தில் அனுமன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வால்மீகியுடைய ராமாயணத்திலே
அனுமன் வெறும் கதாபாத்திரமாக இருந்தான். ஆனால் கம்பனுடைய கம்பராமாயணத்திலே அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனை சொல்லின் செல்வனாக உயர்த்தது என்றால் கம்பனுடைய கவியே கவி என்று இந்த அவையை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இது மட்டுமா அவனுடைய கம்பனுடைய கவிதை என்பதற்கு சான்று? இது மட்டுமில்லை, கொஞ்சம் அப்படியே நகர்ந்து வந்து பார்க்கும்போது அவனுடைய வர்ணிக்கக்கூடிய அந்த திறனை பாருங்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ இவன் வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான் என்று அந்த பாடலை பாடியிருப்பார். எனக்கன்பார்கள் அவனுடைய அந்த வர்ணிக்கக்கூடிய அந்த திறனை பாருங்களேன். வெய்யோனொளி, சூரியனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஏன் கம்பன் இங்கே வெய்யோன் என்று பயன்படுத்துகின்றார்? சீதையும் ராமனும் லக்குவனும் வானகத்திற்கு போகின்றார்கள். போகின்ற போது சூரியனின் ஒளி ராமன் மீது பட்டு அவனை சுட்டரிக்கிறது. சூரியன் ராமனை நீ சுட்டரிக்கிறாயா, அதனால் வெய்யோன் என்றால் கொடியவன் என்று இன்னொரு பொருள். அதனால் கொடியவன் என்று அங்கே வெய்யோன் என்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, அதாவது சூரியன் மேல ஒரு டார்ச் லைட் அடிச்சா அந்த வெளிச்சம் எப்படி மறைஞ்சு போகுமோ, சூரியனுடைய ஒளி ராமனின் மீது படும்போது அவனுடைய அந்த சூரியன் ஒளியே மறைந்து போகிறது. விரிசோதியின் மறைய, அதாவது விரிசோதி வினைத்தொகை விரிந்து பறந்த ஒரு சோதிதான் ராமன் என்று அவனுடைய கவிதையில கம்பன் பதிவு செய்கின்றான். அடுத்ததாக பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் என்று சொல்கிறார். சீதையினுடைய இடை இருக்கிறதா இல்லையா என்கிற தெரியாத அளவிற்கு ஒரு இடை அவளுக்கு என்று அந்த வர்ணிக்கக்கூடிய அந்த திறன். இளையானோடும் போனான். அதற்கு அடுத்ததாக சொல்கின்றான் போகின்ற ராமன் என்ன நிறத்தை உடையவன், என்ன நிறத்தை அவனுக்கு சொல்வது என்று சொல்கின்றான் மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ அப்படின்னு சொல்றாரு. இங்க ஏன் இத்தனை சொல்றாரு? மையோன்னு சொன்ன என்ன பிரச்சனை? கருமை நிறத்தை உடையவன் மையோ என்று சொன்னால் ராமனுக்கு மை என்று சொல்லி அவனுடைய நிறத்தை நாம் குறைப்பதா? மை என்பது ஒரு மலிவானதாச்சே, எப்படி ராமனுக்கு அதை சொல்ல முடியும்? சரி, மையோ மறி கடலோ, சாரி மன்னிக்கவும், மலை முகிலோ என்று சொல்கிறார். மலை முகிலோ என்று சொல்லும் போது மலைமுகில் கார்மேகம் கருமை நிறத்தில் இருக்கின்றது, மழை பெய்கின்றது. ராமனும் அது போன்றுதான். எப்பொழுதும் அவன் கருமை நிறத்தில் இருக்கக்கூடியவன், மக்களுக்கு எந்த பிரச்சனையினாலும் உதவி செய்யக்கூடியவன், கருணை உள்ளவன் என்று நினைக்கின்றார். ஆனால் கம்பனுக்கு என்னவென்றால் மழை சில நேரங்களில் பெய்யும், சில நேரங்களில் பெய்யாது. ஆனால் ராமன் எப்போதும் மக்களுக்காக கருணை உள்ளம் படைத்தவனாச்சே, எப்படி கார் முகிலை சொல்ல முடியும் என்று அதிலும் ஐயம் கொள்கின்றார். அதே போல் மரகதமோ பச்சை நிறத்தை உடையவனோ அப்படின்னு இது சொல்றாரு. சரி, அதுவுமே இல்லைன்ற போது கடைசியா என்ன சொல்றாரு? ஐயோ, அந்த உணர்வின் வெளிப்பாடு கம்பனுடைய கவிதையில் வெளிப்படுகின்றது. கடைசியாக ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் என்று அவனுடைய வடிவத்தை அவன் வர்ணிக்க முடியாமல் தன்னுடைய உணர்வின் வெளிப்பாடாக தன் கவிதை இவ்வாறாக வடிக்கின்றான். இவ்வாறாக கம்பனுடைய ஒவ்வொரு கவிதையும் அவனுடைய கவிதைக்கு வேறு யாரும் நிகராக இல்லாத கூடிய அளவிற்கு கம்பன் தன்னுடைய கவிதையை வடித்திருக்கிறான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தனது இரண்டாவது பரிசுக்கான பேச்சினை மிகச் சிறப்பாக வழங்கிய 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய மாணவர் வேல்முருகன் அவர்களுக்கு அன்பும் பாராட்டுகளும். கம்பன் கவியே கவி என்னும் தலைப்பிலான பேச்சு போட்டியில் முதல் இடம் பெற்றவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியினுடைய மாணவர் செல்வன் புகழ் அவர்களை அன்பு பாராட்டி கம்பன் கவியே கவி எனும் தலைப்பிலான தன்னுடைய முதல் பரிசுக்கான பேச்சினை வழங்க வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இறைவனின் படைப்புகளை 10ஆகவும், கிரகங்களை 9ஆகவும், திசைகளை 8ஆகவும், கிழமைகளை 7ஆகவும், சுவைகளை 6ஆகவும், நிலங்களை 5ஆகவும், வேதங்களை 4ஆகவும், கனிகளை 3ஆகவும், இனங்களை 2ஆகவும் வகுத்த தமிழன் என்னுடைய ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வகுத்துள்ளான். இதனை அறிந்த வள்ளுவனும் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்ற குறளுக்கிணங்க ஒழுக்கத்துடன் வாழும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். தலைப்பு கம்பனின் கவியே கவி.
கல்வியில் பெரியவன் கம்பன். எத்தனை காலங்கள் மாறினாலும் கம்பராமாயணத்தின் செழுமை இன்னும் மாறவில்லை. எனவே புராணத்தில் சாதாரண ராம தூதுவனாக திகழ்ந்த அனுமனுக்கு தன்னுடைய ஒப்பற்ற கவியின் மூலம் அளவில்லா பேரையும் புகழையும் பெற்று தந்த ஒரே கவிஞர் அவரே கம்பர். எனவே தன்னுடைய 6 காண்டங்களில் சுந்தரன் எனும் ஒற்றை அழகனுக்காக வடிக்கப்பட்ட ஒரே காண்டம் அவையே சுந்தர காண்டம் அல்லவா? எனவே இலங்கைக்கு சென்று ஒளி கொடுத்தவன் அனுமன். அந்த அனுமனுக்கே தன்னுடைய அழியா ஒளி மூலம் கொடுத்தவர் கம்பரே ஆயிற்று. கம்பராமாயணத்திலே கம்பர் தொடாத பாத்திரம் ஏதேனும் உள்ளதா? இல்லை, அவர் தொட்ட பாத்திரங்கள் ஏதேனும் துவங்காமல் போனதுள்ளதா? இல்லையே. ஆழி பெருங்கல்லை தாண்ட துணிந்த அனுமனின் சாதாரண தோற்றத்தை தன்னுடைய கவியின் மூலம் வர்ணிக்கிறார். நாகும் மிசை ஓங்கும் ஒரு ஞாயிறு என்ன, நாகர் போகும் மிசை தோன்றும் ஒரு பொன்வரை என்ன, மேகம் மிசை செல்லும் ஒரு மின்னின் உரி என்ன, பாகம் மிசை செல்லும் வழி பார்த்தனன் பறந்தானே என்று கவி பாடுகிறாரே. என்னவென்று கவி பாடுகிறார்? அனுமனின் தோற்றத்தை ஒளி மிகுந்த சூரியனாகவும் பொன் மழையாகவும் மின்னலாகவும் ஒப்பிட்டு அவரின் தோற்றத்தை பிரம்மாண்ட உயிர் கொடுப்பவர் கம்பனே ஆயிற்று. எனவே விண்ணில் பாய்ந்தவன் அனுமன், பாரில் சிறந்தவன், விண்ணில் பாய்ந்தவன் அனுமன், கவியில் தோய்த்தவன் கம்பன். பாரில் சிறந்தவன் அனுமன், கவியில் நிறைந்தவன் கம்பனே ஆயிற்று. அது மட்டுமா, ஆழி கடலை தாண்டினான் அல்லவா அனுமன். அப்பொழுது ஆழி கடலில் அலைகள் புரண்டதாம். அதற்கு கவி பாடுகிறார். மீன்கள் திருகின்ற புனல் விண்மிசையே திருகின்ற வானின் மீன்கள் புனலிடையே திருகின்ற என்பர் மீன் தங்கிய வான் அஞ்சியது, வான் தங்கிய மீன் தான் தங்கிய கடலினை அஞ்சியது திகைத்தே என்று கவி பாடுகிறாரே. என்னவென்று தன்னுடைய கவியின் மூலம், அதாவது ஆழி கடலில் அலைகள் புரண்டதற்கு கடலில் உள்ள மீன்கள் வானில் பறந்தனவாம், வானத்து விண்மீன்கள் கடலில் மிதந்தன என்ற கடலையும் வானையும் ஒன்றாக சங்கமிப்பவரே கம்பராயிற்று. எனவே கம்பனின் கவித்திறனால் ஆழி கடலையே கலக்கியாச்சு, கம்பனின் கவித்திறனால் வானமே கடலாச்சு. கம்பராமாயணத்திலே சீதைக்கு மட்டுமா பத்னி என்ற பட்டம் கொடுத்தார்? இல்லை. ராமனுக்கு மட்டுமா கவி பாடினார்? இல்லை. அனுமனுக்கு மட்டுமா சுந்தரகாண்டத்தை வடித்தார்? இல்லை, இல்லை, இல்லை. நயவஞ்சகர்களான அரக்கர்களுக்கும் கவி பாடுகிறார். என்ன, அந்த கவியை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருமோ அல்லது துன்ப கண்ணீர் வருமோ? உறங்குவது அரக்க சேனை, உறங்காதது அறத்தின் தெய்வம். உறங்குவது அரக்க சேனை, உறங்காதது அரக்கனின் ஆண்மை. மருங்குவது அறத்தின் தெய்வம், மாழ்ப்பது கற்பின் தெய்வம். நறுங்குவது அரக்கர் செல்வம், நெய்வது உலகங்கள் எல்லாம். இறங்குவது இரக்கம் தானே, ஏங்குவது தர்மம் அற்றே என்று கவி பாடுகிறார்களே. என்னத்தான் அரக்கர்கள் உறங்கினாலும் அவர்களுடைய பாவங்கள் உறங்கவில்லை. இரங்கமே இறங்குகிறது, தர்மமே ஏங்குகிறது என்ற தன்னுடைய அடுக்கு மொழியின் மூலம் அனுமனில் தேடலுக்கு உயிர் கொடுத்தவர் கம்பரே ஆயிற்று. எனவே கம்பராமாயணத்திலே சீதையை தொலைத்து தவித்துக் கொண்டிருக்கும் ராமனுக்கு புத்துயிர் கொடுத்தவர் அனுமனே. என்னவென்று கூறினார்? கண்டனன் கற்பிணிக்கினி அணிய என்று கூறி சொல்லின் செல்வம் பட்டத்தை பெற்றார். ஆனால் உண்மையான சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை பெற வேண்டியவர் யார்? அனுமனா? இல்லை. விற்பெருந்தட கை வீர வீங்கு நேர் நற்பெருந்தவத்தல் ஆய நங்கையை கண்டேன் அல்லல் புற்பெரும் காம உற்ற அரக்கன் தன் சிறையில் புக்க சொற்பெரும் கற்பின் தெய்வம் மேன்மையே தொடர்ந்து நோக்கு என்று கவி பாடினாரே. அவரே உண்மையான சொல்லின் செல்வன். கண்டனன் என்று கூறியவர் அனுமனாக இருந்தாலும் அந்த கவிதையை வடித்து தந்தவர் கம்பனே ஆயிற்று. வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ துயரங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணம் கூறும் ஒரே பதில், நன்மை நம்மை கிட்ட வேண்டுமா? சுந்தரகாண்டத்தில் முழுமையாக படிக்க வேண்டும் எந்த ஒரு அவசியம் இல்லை. அவற்றில் ஒரு பகுதியை படித்தாலே நம்மை கிட்டும். நன்மையோ நல்வாழ்வு தானோ, திண்மையோ தீர்த்தல் தானோ, கம்பநாடன் சுந்தரகாண்டம் கற்றோர் செம்பாகம் சித்தியாமே என்று கவி பாடுகிறாரே கம்பர். எதை வைத்து? கம்பராமாயணத்தின் உள்ள சுந்தரகாண்டத்தை கற்போருக்கு துன்பம் ஓடும் என்ற சுந்தரகாண்டம் கூறுகிறது. எனவே கம்பனின் கட்டுத்தரையும் கவி பாடும், சுந்தரகாண்டத்தை கற்போருக்கு துன்பம் ஓடும். அது மட்டுமா, ஒரு மனிதனாகப்பட்டவன் பார்ப்பான், விஞ்ஞானி உற்று பார்ப்பான், கவிஞன் மட்டும் தான் ஊடுருவி பார்ப்பான். ஒரு சிறந்த கவிஞன் மட்டும் தான் தன்னுடைய கவிதையின் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுப்பார். எனவே அத்தகைய ஆற்றலை கொண்ட ஒரே கவிஞர் அவரே கம்பர். எனவே கம்பனின் கவியே கவி என்றும் உலகட்டும் கூறி இத்தகைய மாபெரும் மேடையில் என்னை பேச வைத்து அழகு பாய்த்த கம்பன் கழகத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வன் புகழ் அவர்களுக்கு. இஸ்லாமியா கல்லூரி வாணியம்பாடி கம்பன் கவியே கவி எனும் தலைப்பிலான பேச்சு போட்டியில் தன்னுடைய முதல் பரிசு பேச்சினை இந்த அரங்கத்திலே வழங்கினார். எதிர்கால இலக்கிய அரங்கின் பேச்சாளர்களை
அடையாளம் கண்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் கம்பன் கழகத்திற்கு நம் அனைவரும் ஒரு முறை கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்வோம். இவர்களை தொடர்ந்து கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர் தன்னுடைய கவிதையினை இந்த அரங்கத்திலே வழங்க வருகிறார். கவிதை போட்டியினுடைய தலைப்பு பிரிந்தவர் கூடினால். பிரிந்தவர் கூடினால் என்னும் தலைப்பிலான கவிதை போட்டியில் முதல் பரிசினை வென்ற வாணியம்பாடி இஸ்லாமியா மகளிர் கல்லூரியினுடைய மாணவி செல்வி ரேவதி அவர்கள், வேதியியல் துறை மாணவி அவர்கள் தன்னுடைய முதல் பரிசு கவிதையை வழங்க வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கவிதை தலைப்பு பிரிந்தோர் கூடினார். பார் போற்றும்படி பகலவன் வியக்கும்படி தூணென துணையென தொடர்ந்தோம், ஒருவரை ஒருவர் மனதால் தாங்கினோம், தெய்வ பிறவி எடுத்தோம், பார்க்கடலில் பிரிந்தோம், வருடினோம் வருந்தினோம் வாடினோம், மீண்டும் ஒரு பிறவி வேண்டுமென வேண்டினோம், பிரம்மனோ படைத்தான் பாருலகமே வியக்க, பாலகர்களின் நெஞ்சில் மகிழ்ச்சி பொங்க, பிரிவு என வாட பிள்ளை மனம் பரிதவிக்க, யுகம் யுகங்களை கடந்து பல காத்திருப்புக்கு பிறகு கார்மேக தூறலாய் மனதோரம் வாசம் புக, எந்தன் வாசல் தேடி வந்த ராமனே, பேசும் மொழி ஏதுமின்றி மௌன மொழி காக்கின்றேன், உந்தன் இருவிரி தீண்டலினால் இப்பிறவியில் பிறவி மோட்சம் கொள்கின்றேன். வானுலகில் தெய்வ பிறவி, பாருலகில் மானுட பிறவி, போதும் இந்த பிரிவு, வேண்டாம் மீண்டும் ஒரு பிரிவின் பிறவி. உன்னை காண வேண்டி காத்திருந்த என் கருவிகளுக்கு விருந்தென வருகை தந்தாயே என் ராமனே, சுற்றம் சூழ சுயவரம் செய்ய வந்தாயோ, துயரங்களை துடைத்து துணையென கரம் பிடித்து தோல் சாய்த்து அக்னி சாட்சி அளிப்பாயோ என் தேவனே, பிரிந்த ஓர் பிறவியில் உச்சத்துயர் நான் அடைந்தேன், மீண்டும் ஒரு சந்திப்பால் மீட்டெடுத்தாய் நம் காதலை. பிரிவின் வேதனையை பேசும் வார்த்தை யாவையும் கோர்த்து பேசிக்கொண்டன நம் இருவரின் இருவிழிகள். பிரிந்தோர் உணர்ந்தோர் நம் காவியத்தை படைக்க காலம் கடந்து காவியமானது நம் உரையாடல்கள். பூலோகம் பூ பூக்க மக்கள் மனதில் புன்னகை மலர, வில்வளைத்து வீரம் செய்து சீதை மனம் புரிந்து மங்கள மாலை மாற்றி பஞ்சபூதங்கள் மெய்சிலிர்க்க அழகாய் மங்கள வாழ்க்கை தொடங்க சிறப்பாய் அமைந்தது நம் முதல் சந்திப்பு. இரண்டாம் சந்திப்பு. சீதையின் மனம் புரிந்த ராமனே, சித்திரையும் சீதையின் வடிவம்தானே. வனவாசம் உனக்கோ வனமெங்கும் வாசம் புகுந்தது அதுவன்றோ, இல்வாழ்க்கை உனக்கோ எளிமையாய் தொடங்க தம்பி லக்வனோ என்றும் உயிர் துணையாக, மாயமான் ஒன்று மாயை தீட்டி மானிட தேவி சீதையை சிறைப்பிடிக்க வலை பின்னியே சித்திரமே வியக்கும் சிலை வடிவ சீதையை சிறைப்பிடித்தான் அந்த ராவணனே. இலங்கையில் மனதால் யுகம் யுகம் கடந்து பிரிவொன்று அறியாதவள் பிரிவில் வாடினாள். வானுரக தேவனோ சீதையை கண்டு வர ராமரின் கண்களில் சிந்தியது என்னவோ உயிர் நீர். காணல் நீர் போல் காணும் இடமெங்கும் சீதையின் நினைவுகளே. நீண்ட நெடியதொரு பிரிவிற்கு பிறகே நேர்கொண்டு உன்னை காணும் பொழுது மௌன மொழிகள் யாவும் மோதிக்கொண்டன நம் இருவிழி கண்ணீரோடு. போதும் போதும் இந்த பிரிவு, வேண்டாம் மீண்டும் ஒரு மறுபிரிவு. மூன்றாம் சந்திப்பு. தசரதனோ தன் மனைவிக்கு செய்த சத்தியத்தை சாத்தியமாக்க பரதனை ஆட்சியாள வைத்தார். ராமனை வனவாசம் செல்ல பணித்தார். ராமனை வனவாசம் செய்ய அனுப்பிவிட்டு அனுதினமும் அவர் நினைவால் வாடினார். உடல் வருத்தி உயிர் பிரிந்தார். பரதன் ஆட்சியாள முடியாமல் தடுமாற ராமனை நாடி சென்று துயர செய்தி சொல்ல துக்கத்தில் மனமாழ்ந்து வாடினாரே ராமரே. தேடி வந்த தம்பிக்கு நாடி சென்று உதவ மீண்டும் சந்தித்தனர் உடன் பிறந்தோர் 7. 14 ஆண்டு வனவாசத்திற்கு பிறகு பரதனின் தியாகத்தால் ராமர் அரசாண்டார், ஆட்சி அமைத்தார். அமைதி சூழ மகிழ்ச்சி பொங்க புன்னகை மலர மக்கள் மனதில் நீங்கா நினைவோடு
நிம்மதியை மீட்டெடுத்தார். விபீஷணோடு 70 மூன்றாவது ஒரு சந்திப்பை சரித்திரம் பேச செய்தார். பிரிந்தோர் கூடினால் எல்லையில்லா ஆனந்தமே. கம்பன் கவியால் உயிர் பெற்ற கம்பராமாயணம் கம்பன் மறைந்த பின்னும் கண்முன் காவியமாய் தோன்றிடும். ஒவ்வொரு சந்திப்பும் சரித்திரம் பேசும்படி சிந்தையில் சிந்தித்த செந்தமிழன் நம் கம்பரே. கம்பன் புகழ் வாழ்க, ராமர் காவியம் மலர்க. நன்றி. நன்றி. பிரிந்தவர் கூடினால் என்னும் தலைப்பில் நடைபெற்ற அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி இஸ்லாமிய மகளிர் கல்லூரியினுடைய மாணவி ரேவதி அவர்கள் தன்னுடைய கவிதையை இந்த அரங்கத்திலே வழங்கினார்கள். அவர்களுக்கு கம்பன் கழகம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இணைய நிகழ்வில் வருகை புரிந்துள்ள நமது கம்பன் கழக தலைவர் மதிப்புக்குரிய லைன் SS மணியன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வாணியம்பாடி பா சிவராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. 1½ தலைமுறை ஆண்டு காலம் தொய்வில்லாமல் தொடர்ந்து கம்பன் கழகத்தை நடாத்தி வரும் தலைவர் அவர்களே, நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படக்கூடிய செயலாளர் அவர்களே, பொருளாளர் KMS அவர்களே, தமிழ் அறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படக்கூடியது 2 மட்டும்தான். ஒன்று கா என்று சொன்னால் கம்பராமாயணம், தீ என்று சொன்னால் திருக்குறள். கம்பராமாயணத்தில் ஏராளமான கலைச்சொற்கள் உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது என்றாலும் ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை கண்டெடுத்து சொல்லாட்சி தொழிலை பதிவேற்றம் செய்தால் இந்த கம்பர் கழகம் மிக செய்த நன்றி கடனாக இருக்கும் என்பதை சொல்லி, மேடையில் பேசுவது என்பது இந்த குழந்தைகளை பார்க்கும்போது இவங்க சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போறவங்க ஐநா சபையிலே பேசக்கூடிய அளவில் மிக உயர்ந்த பேச்சு பேசுகிறார்கள் என்பதும் அர்த்தம். ஒரு முறை பேரறிஞர் அண்ணா தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது பல மணி நேரம் பேசுவாங்க அரசியல்வாதிகள், மாணவர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அண்ணா பேசிய போது 3 நிமிடங்கள்ல பேசணும். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாதமோ சித்திரை மணியோ பத்தரை மக்கள் உறங்குவதோ நித்திரை தவறாமல் இடுங்கள் முத்திரை பேச்சு முடிச்சிட்டார். அப்படி இந்த பேச்சை பார்க்கும்போது எனக்கு நினைவு வருகிறது, முதல் பரிசு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெற்ற மாணவர்கள் பேசும்போது அந்த கையாடல் சொல்லாடல் சொற்சிக்கனம் இதையெல்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் இவங்க மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னால் அறிய முடிகிறது. கம்பன் கழகம் இது போன்ற இளைஞரை ஊக்கப்படுத்துவதில் முதன்மையாக விளங்குகிறது. பொன்விழா காணக்கூடிய இந்த கம்பர் கழகம் இளைஞரை ஊக்கப்படுத்தக்கூடிய முதன்மை செயலில் ஈடுபடுகிறது சொன்னால் அவர்களை பாராட்டாமல் யார் இருக்க முடியும்? அதே போல கவிதை போட்டி, பேச்சு மட்டும் இல்லை, கவிதையில சிறப்பாக செய்திருக்காங்க. அது வாணியம்பாடியிலிருந்து வரும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா 2 ஆண்டு காலம் நான் ஓய்வு பெற்றாலும் நாங்கள் விட்டு சென்ற அந்த வழித்தளத்தை விடாமல் தொடர்ந்து இஸ்லாமிய கல்லூரி, ஆண்கள் கல்லூரியும் பெண்கள் கல்லூரியும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது எனக்கு உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நான் கூட ஒரு கவிதை எழுதினேன் அந்த காலத்தில் 7வது படிக்கும்போது. அப்போ கிடைச்சது வெறும் பென்சில் தான் பரிசு. இப்போ அப்படி இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தோம் பார்த்திபராஜாவுக்கு தெரியும். ஆனால் அங்கே பேச்சு போட்டியில் எல்லாருக்கும் என்ன பரிசு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் பரிசு பேச்சில். கவிதைக்கும் அதே போல் மாநில அளவில் மாவட்ட அளவில் 10,000 ரூபாய். கம்பர் கழகம் இது போன்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் தக்க பரிசு தொகையும் கொடுப்பாங்க. அப்போ நான் எழுதும்போது கவிதை 7ஆம் வகுப்பு அக்டோபர் 2ஆம் தேதி தான் அவதரித்தார் காந்தி தான் அகிம்சை கொள்கை நடத்தினார். அவ்வளோதான் கவிதை. அப்போ தெரிஞ்சு எனக்கு கவிதை அவ்வளோதான். பென்சில் பரிசு முதல் பரிசு. கல்லூரிக்கு வரும்போது அப்துல் கலாம் பற்றி நினைவு செய்யும் போது ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தாங்க. ஏறத்தாழ 3000 கவிதைகள் தினமணி பத்திரிகை. அதில் முதல் பரிசு பெற்றது கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவிதை. என்னுடைய கவிதை 11ஆம் பரிசு பெற்றது. அது பாட புத்தகத்தில் இடம்பெற்ற செய்திருக்கின்றேன். அது பார்த்திபராஜாவும் பாட புத்தகத்தில் போட்டிருக்குன்னு தெரியும்.
பல பேருக்கு பாடப்புத்தகம் இடம்பெறதான் மிக முக்கியம். கவிதை என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஆயுதம். நீங்க எழுதக்கூடிய கவிதை எங்க பாட புத்தகத்திலோ அல்லது நூல் குறிப்பில் இருந்தால் நம்ம எழுதிய கவிதைக்கு மகத்துவம். அதாவது ஒரு சில வரிகளை மட்டும் நான் எடுத்து சொல்லி நிறைய செய்ய எனக்கு காலத்தின் அருமை எனக்கு தெரியும். பார்த்திபராஜா பார்த்துட்டே இருக்காரு, நான் பேச எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால அவர் அப்துல் கலாம் பற்றி அறிவியல் விஞ்ஞானின் தலைப்பு கொடுத்து தினமணியில் வந்தது. இது மிக முக்கியம். அதான் ஏன்னா 3000 கவிதையில் 11வது கவிதை வரும்போது ஏ பார் அல்லா, பி பார் பெருமாள், ஜே பார் ஜீசஸ், ஆகவே மத நல்லிணக்க நாயகன் நீத்தானே அப்படின்னு சொல்லி 3 பக்கத்தில் அந்த கவிதை எழுதி நிறைவு செய்திருக்கின்றேன். எனக்கு கிடைத்த பரிசு 251 ரூபாய். அப்போ தினமணியில் எழுதும்போது கவிக்கோக்கு முதல் பரிசு. அப்படி மாணவ செல்வங்கள் கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் பேச்சிலும், ஆனால் பல பேருக்கு பேச்சே வராது. வணக்கம் நன்றி. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, சிலருக்கு 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், 5 அறிவும் நிலைக்கும் என்ன அதுவும் கூட டவுட்டு. பல பேருக்கு மேடையில் பேசுறதுல என்னன்னே தெரியாது, கைக்கெல்லாம் உதவும். சக்தி பார்த்துனே இருக்காரு என்னைய, சார் கூப்பிட்டாரே பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அதனால வாழ்க்கையில மேடை பேச்சு அங்க சுந்தரம் பார்த்துட்டு இருக்காரு, பின்னாடி இங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வாழ்க்கையில எழுதக்கூடிய திறன், பேசக்கூடிய திறன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு நல்லா கவனம் பாருங்க. 2 கண் இருக்குது பார்க்குது, 2 கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே செயல்படுது. வலது கை மட்டும் தான் எழுதுது, இடது கை எழுதுவதில்லை. இங்க ரத்தன நடராசன் அமர்ந்திருக்காரு, அவர் வலது கை எழுதும் இடது கை எழுதும். ஏறத்தான் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் தான் அவர். இப்படி உறுப்புகளை அனைத்து செயல்படக்கூடிய இந்த இளைஞர்களை, மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தி திருப்பத்தூர் கம்பன் கழகம் இந்த அளவுக்கு செயல்பாடு செய்கிறது என்று சொன்னால், பொன் விழாவில் இந்த மாணவர்களுக்கெல்லாம் வெள்ளி பரிசுகளை வழங்குங்கள் என்பதை சொல்லி, மேலும் புதிய வகையான கலைச்சொற்களை கண்டறிந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கலைக்களஞ்சியத்திற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அந்த சொற்களெல்லாம் சேமித்து தமிழ்நாடு அரசு இதெல்லாம் கெஜெட்ல அது வெளியிடுவாங்க. எப்பொழுதுமே பதிவுகள் இருக்கணும். நம்ம ஏதோ இங்க பேசணும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்பதை விட கம்பன் கழகத்தில் புதிய கலைச்சொற்கள் கண்டறிந்தோம், இத்தனை சொற்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அகரமுதலை திட்டத்திற்கு என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாயின் கம்பன் கழகம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அங்கீகாரம் செய்யப்பட்டு விருதுகளும் வழங்கப்படும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இருகரங்கூப்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானது ஒரு வாழ்த்துறை வழங்கிய முனைவர் பா சிவராஜ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசளிப்புள்ள முனைவர் கி பார்த்திபராஜா ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழ் வளர்ப்போம் என்ற முழக்கத்தோடு கம்பன் புகழை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் கம்பன் கழகம் தன்னுடைய 48ஆம் ஆண்டு கம்பன் விழா 2026 நிகழ்வை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் பேச்சு, கட்டுரை, கவிதை மற்றும் வினாடி வினா போட்டிகளை நடத்தியது. அந்த போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கம்பன் கழகம் இந்த அரங்கத்திலே பரிசுகளை வழங்க இருக்கிறது. முதலாவதாக பேச்சு போட்டி. கம்பன் கவியே கவி எனும் தலைப்பிலான இந்த பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய கம்பன் கழக நிர்வாகிகள், நம்முடைய தலைவர் அவர்களும் செயலாளர் ஐயா அவர்களும் பொருளாளர் ஐயா அவர்களும் இணைந்து இந்த பரிசினை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக பேச்சு போட்டி. பேச்சு போட்டியில் முதல் பரிசு இஸ்லாமியா ஆண்கள் கல்லூரி வாணியம்பாடி மாணவர் திருமிகு புகழ் அவர்கள். நல்ல ஒரு கரவுள் எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பரிசு பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திருப்பத்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர், திருப்பத்தூர் வட்ட சங்க உறுப்பினர், கம்பன் கழக உறுப்பினர் ரொட்டேரியன் PHF எஸ் ரவிக்குமார் வழக்கறிஞர் அவர்கள் ரூபாய் 500க்கான ரூபாய் 1000க்கான பணம் நிதியாக வழங்குகிறார். அவர்களுக்கு கம்பன் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாம் பரிசு திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய மாணவர் திருமிகு வேல்முருகன் அவர்கள்.
வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் 1000 நிதியுதவி அளிக்கிறார். நன்றி சார். நன்றி. பேச்சு போட்டியினுடைய 3வது பரிசு வானவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவி திருமிகு ஜே மெர்சி அவர்கள். நன்றி. கட்டுரை போட்டியில் முதல் பரிசு ஏலகிரி தொன்போஸ்கோ கலையறிவியல் கல்லூரியினுடைய மாணவர் திருமிகு ஜான்சி வாஞ்சலின் அவர்கள். முதல் பரிசு. கட்டுரை போட்டியில் 2ஆம் பரிசு ஏலகிரி தொன்போஸ்கோ கலையறிவியல் கல்லூரியுடைய மாணவி திருமிகு சுஜிதா அவர்கள். பரிசு சொன்னாங்கல்ல, டவல் போட்டு போட்டுக்கலாம். 1 2 3 4 5. கட்டுரை போட்டியில் 3ஆம் பரிசு திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய மாணவர் திருமிகு பிரவீன் அவர்கள். கவிதை போட்டியில் முதல் பரிசு வாணியம்பாடி இஸ்லாமியா மகளிர் கல்லூரியுடைய மாணவி திருமிகு ரேவதி அவர்கள். கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு வாணியம்பாடி இஸ்லாமியா மகளிர் கல்லூரியினுடைய மாணவி திருமிகு தனஸ்ரீ அவர்கள். நீங்க கொடுத்துட்டு நீங்களே வாங்கிக்கீங்க. பரிசு பெற்ற மாணவிக்கு வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்கள் ரொக்கத் தொகையினை பரிசாக வழங்குகிறார்கள். கூடுதலாக மேடையிலே இந்த பரிசினை அவர்கள் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. கவிதை போட்டியில் 3ஆம் பரிசு வாணியம்பாடி இஸ்லாமியா ஆண்கள் வினாடி வினா போட்டி. வினாடி வினா போட்டியில் முதல் பரிசு 2 பேர் ஒரு கல்லூரிக்கு இருவராக கலந்து கொண்டு முதல் பரிசினை பெற்றிருக்கிறார்கள். தொன்போஸ்கோ கலையறிவியல் கல்லூரி ஏலகிரியினுடைய மாணவி திருமிகு பூஜாஸ்ரீ அவர்களும் செல்வி ஹர்ஷா அவர்களும் இருவருக்கும் முதல் பரிசு வழங்கப்படுகிறது.
பரிசு வாங்குறவங்கள கைத்தட்டி ஊக்குவிக்கலாமே. போட்டிகளில் கலந்துக்கின்னு சுந்தரகாண்டத்திலிருந்து வினாக்களுக்கு மிகச் சிறப்பாக மாணவிகள் விடையளித்தார்கள். நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் கூடுதலாக ரொக்க பரிசினையும் அவர்கள் வழங்குகிறார்கள். தலா 1000 ரூபாய் கூடுதலான ரொக்க பரிசினையும் மேடையில் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இரண்டாவது பரிசு திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியுடைய மாணவர்கள் செல்வி பூமிகா அவர்களும் செல்வி பானுமதி அவர்களும் இரண்டாவது பரிசு பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் சார்பாக மற்றும் ஒரு மாணவர் பெற்றுக் கொள்ளுகிறார். வினாடி வினா போட்டியில் மூன்றாவது பரிசு இமயம் கலையறிவியல் கல்லூரியினுடைய மாணவர்கள் செல்வி நித்யாஸ்ரீ அவர்களும் செல்வி ஷாலினி அவர்களும் இருவரும் மூன்றாம் பரிசினை பெறுகிறார்கள். அவங்க வாங்கிட்டு வினாடி வினா போட்டியினுடைய மூன்றாம் பரிசினை மாணவிகள் பெறுகிறார்கள். நடுவர்கள் நீங்க சொல்லணும். நீங்க நடுவர்கள். அன்பிற்கினியவர்களே, வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் ஒரு வினாவுக்கு விடையளிக்காத போது அந்த வினா அன்றைக்கு அரங்கத்திலே இருந்த பார்வையாளர்களிடம் கேட்கப்பட்டது. பார்வையாளர்களில் 5 பெருமக்கள் அதற்கு சரியான விடையளித்து அந்த அரங்கை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை இங்கே கௌரவப்படுத்துகிறோம். நாற்றம்பள்ளி அரசு கலைக்கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் திருமிகு விஷ்ணுபிரியா அவர்கள், திருமிகு விஷ்ணுபிரியா அவர்கள் பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து உதவி பேராசிரியர் மிகச் சரியாக விடையளித்திருக்கிறார். அவருக்கு கம்பன் கழகத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. வானவில் கலை அறிவியல் கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் திருமிகு தீபிகா அவர்கள், அவர்களுக்காக அவருடைய மாணவி பெற்றுக் கொள்கிறார். தூய நெஞ்ச கல்லூரியினுடைய முழுநேர முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமிகு மணிகண்டன் அவர்கள் பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து மிகச் சரியான விடையினை வழங்கியிருக்கிறார். அவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தெலுங்கு மற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் திருமிகு சுதந்திரா அவர்கள், முனைவர் சுதந்திரா அவர்கள் பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து விடையளித்தார்கள். அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. பார்வையாளர் பகுதியிலிருந்து விடையளித்தவர்களில் மற்றும் ஒருவர் தமிழ்ச்செம்மல் வீரப்பன் ஐயா அவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர். போட்டிகளில் பங்களித்த நடுவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பேச்சு போட்டியில் நடுவராக பங்கேற்ற முனைவர் சுதந்திரா டீச்சர் அவர்கள், அவர்களுக்கு மற்றும் ஒரு அது வினாடி வினாவுக்காக வழங்கினது, நடுவராக அவர்கள் பங்கேற்றமைக்காக சிறப்பு செய்யப்படுகிறது. கட்டுரை போட்டியினுடைய நடுவர்களாக பங்கேற்ற திருமிகு சேப்ப முனுசாமி ஐயா அவர்களுக்கும் திருமிகு விஜயராகவன் அவர்களுக்கும் கம்பன் கழகத்தின் சார்பிலே சிறப்பு செய்யப்படுகிறது.
ஐயா வாங்க. கவிதை போட்டியினுடைய நடுவர்களாக பங்கேற்ற அமிர்தா கல்வியியல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் பரிமளா அவர்கள், கவிதை போட்டியில் நடுவராக பங்கேற்ற ஓவிய ஆசிரியர் யோகா பயிற்றுனர் திருமிகு தசரதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிதை போட்டியில் மற்றொரு நடுவராக பங்கேற்ற ஸ்ரீ அமிர்தா மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியை திருமிகு சியாமளா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நடுவர்கள், பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. முதல் அமர்வு நிறைவு பெறுகின்றது. அடுத்தபடியாக சூர்யாலயா பரதநாட்டிய பள்ளி மாணவிகளின் ஒரே நிமிஷம் அவங்களுக்கெல்லாம் ஆனர் பண்ணோம்ல நமது சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். பரிசளிப்பு விழாவில் போட்டி